சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு எதிர்ப்பானவங்கன்னு உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஒரு குஜராத் பழமொழி உண்டு, சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாராவது பார்த்துருக்கீங்களா, நரி நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாராவது பார்த்துருக்கீங்களான்னு ஒரு குஜராத் பழமொழி உண்டு. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவன் தான். மிதுன் பழனிசாமி வார்த்தையை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 15% எடப்பாடி பழனிசாமியை 24 நிறுத்திடுவேன்னு சொன்னேன். கண்டிப்பாக விஜய் வந்திருந்தாருன்னா அவர் ஒரு 4% எடுத்திருப்பாருன்னா எடப்பாடி 15% போயிருப்பார். அது விஜய் வரல, அது அவர் முடிவு. நான் விஜய் வாங்கன்னு கூப்பிட்டேன், எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன எடுத்திருந்தாலும் அந்த எடப்பாடி பழனிசாமி தான் பாதிச்சிருக்கோம். கமல்ஹாசன் எடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் பாதிச்சு. ரெட்டல ஓட்டை தான் விஜயகாந்தே பாதித்தார், கருப்பு எம்ஜிஆர்னு. ஸோ அதை நான் உறுதியாக எதிர்பார்த்தேன். விஜய் வரல. அப்போ விஜயை 2024 வாங்கன்னு நான் அழைச்சேங்கிறது தான் உண்மை. இப்போ சத்திரியம் குருமூர்த்தி சொன்னது மாதிரி வக்கீல் ரவீந்திரன் துரைசாமி டார்கெட்டை விட்டு திசை மாறிடக்கூடாதுன்னு ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. நான் டார்கெட்டில் தான் இருக்கிறேன். அம்பேத்கர் சொல்லுவார், ஐடென்டிஃபை த எனிமின்னு. அப்போ எனிமியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது மிதுன் பழனிசாமிக்கு வார்த்தைகள் தான். அவருக்கு வெயிட்டேஜை நம்ம குறைச்சி ஒன்றும் பண்ண மாட்டோம். 24 15% எடப்பாடியை நிறுத்திடுவோம்னு நினச்சோம். அதுக்கு விஜய் அழைச்சோம், விஜய் வரல. 26லேயும் 24 தப்புனாத 26 15% எடப்பாடி பழனிசாமி நிறுத்திடுங்கிறதா நம்ம டார்கெட். வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன். இது ஜனநாயக நாடு. எனக்குள்ள உரிமையை, எனக்குள்ள அரசியல் தலைவர்கிட்ட கான்டாக்டை எல்லாம் பயன்படுத்தி, எனக்குள்ள அறிவு, ஆற்றல், ஊடகத்தில் எனக்குள்ள எனக்குள்ள ஜாதி சங்கங்களோட நட்பு, எல்லா ஜாதி சங்கங்களும் என்ன நிறைய பேர்லாம் நாங்கள் பெரியாரை பார்க்கல உங்களை பார்க்குறேன்லாம் சொல்கிறாங்க. அது உடனே அதில் மயங்கிறல்ல, அந்த வார்த்தையை பல ஜாதி சங்க தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. நேற்று மருத்துவர் சங்கம், நாவிதர் சங்கம், அந்த சகோதரர்கள்லாம் நம்ம பெரியார் நாங்கள் பார்க்கல உங்களை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஜாதி சங்கங்கள் இந்த தொடர்புகள் எல்லாம் வச்சு எடப்பாடியை 15% நிறுத்தணுங்கிறது தான் என்னோட டார்கெட்டு. 24ல் 20% வந்துட்டாருன்னா அது கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதி. அது ஒரு 5-6% வாக்கு கொடுத்துட்டு, அடுத்து வன்னியர்கள் 10.5 கொடுத்தனால வன்னியர் சமூகம் கொடுத்த ஒரு ஆதரவு. இதில் வட தமிழகத்தில் பெரிய அளவில் வந்துட்டார். மற்ற பகுதியில் நான் சொன்ன மாதிரி 15% கீழே தான். வட தமிழகத்தில் 30க்கு மேலே வந்துட்டார். அது 20 கொடுத்துட்டு. இதுதான் காரணம். வட தமிழகத்தில் பெருசாக வந்துட்டு, மற்ற இடங்களில் தேமுதிக இல்லைன்னா ரொம்ப மோசம் போயிருப்பார். எனிவே, ஒரு தடவை அண்ணன் ரஜினிகாந்த் படைப்பா படத்தில் துண்டை தோளத்துக்கு போட இந்த அளவு தப்பிட்டுங்கிற மாதிரி தப்பிட்டு, அடுத்த தடவை நான் 26ல் நான் அதை டார்கெட் வச்சு தான் பண்ணுறேன். வெளிப்படையாகவே தமிழ் ஒரு நல்ல உலகத்தில் எல்லாத்துக்கிட்டே நான் சொல்லிட்டு தான் அதை செய்கிறது. ஒளிவு மறைவெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியையும் நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அவரும் 15% வருவாருன்னு தான் அவரை மதிப்பிடுறேன். நான் அவர் 15% வரும்னு சொன்னது தப்பாக போயிட்டுலாம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் 30% தாண்டுவாருன்னு பாலசுப்ரமணிய ஆயத்தனம் நடத்துகிற தினத்தந்தி தொலைக்காட்சியில் சொன்னாங்க. நான் 15 வந்தது 20. எது நியர்பை? பாலசுப்ரமணிய ஆயத்தன் தினத்தந்தி தொலைக்காட்சி சொன்னதும் மற்ற எல்லாரும் சொன்னது கிட்ட இருக்கா, நான் சொன்னது கிட்ட இருக்கா? 5% தான் நான் சொன்னதில் வித்தியாசம். மற்றவங்க சொன்னதில் 10%க்கு மேலே வித்தியாசம். ஒரு சீட்டு கூட அவர் ஜெயிக்காது. கள்ளக்குறிச்சியும் ஜெயிக்க மாட்டார் நான் சொன்னேன். 35 சீட்டில் திமுக அணி ஜெயிக்கும், 4ல் போட்டி. அது திமுக அணி வரலாம், ஒன்று சில மாறி வரலாம். 4ல் போட்டினேன். அந்த போட்டியிலையும் திமுக ஜெயித்து 39 வந்துட்டாங்க. சீமான் 2 மடங்கு ஓட்டு எடுத்தால், மக்களவையில் 2 மடங்கு எடுத்தால் சட்டமன்றத்தில் 3 மடங்கு எடுப்பாருன்னு சொன்னேன். 2 மடங்கு சீமான் எடுத்துட்டாரு. என்டிஏ 15க்கு குறையாமல் வரும்னு சொன்னேன். 18 வந்துட்டாங்க என்டிஏ. என்டிஏ எந்த சீட்டும் ஜெயிக்கும்னு சொல்லலை, கடும் போட்டியில் சில சீட்டு இருக்குன்னு தான் சொன்னேன். ஆக பெரும்பாலும் நான் மக்களவை தேர்தலில் நான் சொன்னது எல்லாமே மேக்சிமம் உண்மை, கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த 15%ங்கிறது 20% எடுத்துட்டாரு. இதை ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது? தமிழ் ஒரு நல்ல உலகத்தில் வியூவர்ஸ்கிட்டே சொல்லுங்கள், மற்றவங்க பேசுனதே நான் பேசுனேன் எடுத்து பாருங்கள். நான் சொன்னது 10க்கு 8 கரெக்டாக இருக்கும். இதுவும் நியர்பை நான் தான் சொன்னேன். சவுக்கு சங்கர் 22 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னார். நான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொன்னேன். 1% வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி கூட எடப்பாடி கூட வர முடியாதுன்னு சொன்னேன்.
இப்போ விஜய் மேட்டர் 24ல் விஜயை நான் வாங்க எடப்பாடியை பலகீனப்படுத்துங்க தனிச்சு நின்னுங்கன்னு சொன்னா எப்போ ஏன் 26ல் எதிர்க்க போகிறேன்? 26ல் எதை நான் எதிர்க்கிறோம்னா வறுமை ஒழிப்பு தினம்னு அவங்க கொண்டாடி 234 இடங்களில் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நான் 30 இடத்துக்கு மேலே கொடுக்கலன்னு சொல்கிறேன். புஷி ஆனந்த் இது புஷி ஆனந்த் சொல்கிறது தவறான தகவல். தினத்தந்தியில் அவர் பொய் செய்தி கொடுத்துட்டாரு. அப்போ தினத்தந்தி கன்ஃபார்ம் பண்ணி 234 தொகுதியிலேயே இந்த தொகுதியில் இவர் கொடுத்தாருன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஃபோட்டோ இருந்ததுன்னா ஆமாங்க நான் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிட்டு போவேன். அதை பல கருப்பியாக சொன்னால் அதை நான் ஒத்துக்கிட்டு போவேன். அவர் மோசடியாக நம்பி ஏமாளியாக இழிச்சவாயாட்டு பல கருப்பியாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி இவர் பிஸ்மியா அவர் சொன்னால் அவர் ஒரு பொய்களை நம்பக்கூடிய ஒரு ஏமாளியாக இழிச்சவாயாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? ஆதன் மாதேஷ் அவர் இழிச்சவாய் ஏமாளியாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் அது நீங்கள் 234 போடலை 30ல் தான் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சைட்டில் உங்கள் மன்ற இதில் அல்லது மன்றம் சம்பந்தமாக விஜய் மன்றம், ரஜினி மன்றம், அஜித் மன்றம், கமல் மன்றம்லாம் பத்திரிகை நடத்துவாங்கள்ல, இது கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் பத்திரிகை அந்த பத்திரிகைகள் வருதில்ல 234 நடந்த அந்த செய்தியை இவர் தலைமையில் இவர் கொடுத்தாருன்னு ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்துருந்தா கூட நாம் அதை ஏற்றுக்கலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சு 30 இடத்துல தான் பண்ணிக்கிட்டு 234 சொல்கிறாங்க. அப்போ எனக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் வருது. 26ல் அப்போ 234 கேண்டிடேட் நிப்பாட்ட மாட்டாங்களா? அதைத்தான் நான் உங்களை சேலஞ்ச் பண்ணி சூட ஏற்றி நிற்க வைக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறேன். நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்களுக்கு 234 கேண்டிடேட் இல்லைன்னு நான் சொல்கிறது என் நோக்கம் அவங்க நிறுத்தணுங்கிறது தான் என் நோக்கம். நான் தெளிவாக தான் இருக்கிறேன். நான் அம்பேத்கர் சொல்கிறாரு ஐடென்டிஃபை த எனிமின்னு. நான் எனிமியை புலி வேட்டைக்கு நான் போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தான் முன்னாள் முதல்வரை தான் மிதுன் பழனிசாமி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிற அந்த வார்த்தைக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். மிதுன் பழனிசாமியோட வார்த்தைக்கு தான் ஆனோம். அப்போ நான் அவங்கள காப்பாற்றி விடும்போது தெரியலையா? சத்யன் குருமூர்த்தி அவங்கள தூக்கி போடும்போது பதவியை விட்டு எடுத்துட்டா பழமளன்னு சசிகலா காலை விழுந்துருவாங்கன்னு நம்ம காப்பாற்றி விட்டோம். நாடார் டீம் காப்பாற்றி விட்டது. அதில் கிடைச்ச பணம் தானே இன்றைக்கி அவங்களுக்கு இவ்வளோ பணம். அப்போ அன்னைக்கு அது தெரியாமல் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு ஆணவமாக பேசினா எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னையாவது விடுங்க. சசிகலாவுக்கு எதிராக நான் அதை பண்ணினேன். அவர் சத்யன் குருமூர்த்தி காலில் போய் நீங்கள் விழல? மிதுன் பழனிசாமி அப்பா சீஃப் மினிஸ்டர் குருமூர்த்தி காலில் போய் விழல? மறுத்துற சொல்லுங்க. அப்போ ஐயர் நாடார் என்ன சொன்னால் அதுக்குள்ளே பதிலை நம்ம செய்ய தானே செய்வோம். அதை நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். டிக்ளேர் பண்ணி தான் ஃபைட் பண்ணுறோம். அதே வேளையில் அவரும் வெயிட்டானவர் எடப்பாடி மோடி காலில் விழமாட்டார்லாம் சொன்னோம். இன்னைக்கு பார்த்தீங்களா மோடி விமர்சனம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம அதில் கணிப்பு கரெக்ட் தானே? ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடி காலில் விழமாட்டார் நம்ம சொன்னோம். இன்னைக்கு மோடியை விமர்சனம் பண்ணி தெளிவாக ஒரு ஸ்டடியாக நிற்கிறார் இல்லையா? ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டோம் யாரையும். 20ன்னு நம்ம 15ன்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணி ஒரு சீட்டு வராதுங்கிறது 5% கூட வந்துட்டாருன்னா மற்றவன் சொன்னதெல்லாம் 10% டிஃபரன்ஸ் இருக்குது. நான் சொன்னது 5% டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு சீட்டு கூட வரமாட்டார் நான் சொன்னது கரெக்டாச்சு. 1% வாக்கு பலமுள்ள கட்சி கூட அவரோட கூட்டணி வராதுங்கிறது சரியாச்சு. இப்போ விஜயை நம்ம என்ன பார்க்குறோன்னா அவர் 234 நிற்க வைக்கிறதுக்குள்ள வேலையை அவர் பார்க்கணும். அதனால தான் விஜய்க்கு ஆள் இல்லைங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அவர் கஷ்டப்பட்டு நிறுத்திட்டாருன்னா வில் பி ஹாப்பி. 234 கேண்டிடேட் போட்டு மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்களோ அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது நம்ம வரல. பவன் கல்யாண் கேண்டிடேட் போட்டார், 7% ஓட்டு கிடச்சிது. விஜய தமிழ்நாட்டின் பவன் கல்யாண் சொன்னால் அவன் அரசியல் தெரியாத முட்டாளும்பேன். 2024 கேண்டிடேட் போட்டு நல்ல ஓட்டு எடுத்துட்டாருன்னா பவன் கல்யாண் நானே பாராட்டிட்டு இருப்பேன். பவன் கல்யாண் வாக்கை நிரூபித்தவர், விஜய் வாக்கை நிரூபிக்காதவர். இப்போ 0% தான். பாப்புலாரிட்டி இருக்குது, ரசிகர் பலம் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் ரிசல்ட் என்ன? தேர்தல் கமிஷன் புள்ளி விவரம்படி அவர் கட்சியோட இது ஒன்றுமில்லைன்னா 0% தான். இப்போ 26ல் நிரூபித்தாதான் பர்சன்டேஜ். இதற்கிடையில் அவர் எடப்பாடிக்கு இதில் விழுந்துடக்கூடாது நான் நினைக்கிறேன். நான் தெளிவாக இருப்பேன். தூண்டிக்காரனுக்கு மதப்பேல தான் கண்ணுங்கிற மாதிரி, அர்ஜுனனுக்கு கிளியில் கழுத்தில் தான் குறிங்கிற மாதிரி எனக்கு எடப்பாடி பழனிசாமி மிதுன் பழனிசாமிக்கு சேலஞ்சு தான் எனக்கு குறி. இடையில குறுக்க மறுக்க விஜய்கிட்ட போய் நம்ம ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நானாக வளர்த்து விட்ட ஒரு பையன் தேவையில்லாமல் நம்மளை மோதனால சும்மா அது லைட்டாக அது பேசிகிட்டு இருக்க வேண்டிய சில வேலையை பண்ணிகிட்டு இருக்கமே தவிர நம்ம இது மெயின் டார்கெட்லாம் நம்ம இருக்கோம். இதில் பலம் நிரூபிக்காத விஜய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போனாருன்னா கண்டிப்பாக வேறு யாரும் கூட்டணிக்கு வராமல் விஜய் போனாருன்னா
கண்டிப்பாக அது சிவாஜி ஜானகிட்ட கூட்டணி போன மாதிரி சிவாஜியோட தவறான அரசியல் முடிவில் எமர்ஜென்சியில் 10-12 படங்கள் தோல்வி அடைஞ்சு அப்புறம் தீபம் படத்தை நான் தான் படம் மூலமாக சிவாஜியை நான் தான் தூக்கி விட்டேன்னு பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு மோசமான நிலைமை விஜய்க்கு வருங்கிறதான் நம்ம எச்சரிக்கை. இல்லை அவர் போவாரா? எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைப்பார். அதெல்லாம் அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாது. நான் கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றிலையும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில் ரொம்ப கவனமாக அலர்ட்டாக போவேன். இப்போ 2019 ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து டிஎம்கே காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வந்துடக்கூடாதுன்னு நான் ஒர்க் பண்ணேன். சுனில் கனகூரில் இது பண்ணேன். கனிமொழி அம்மையார் அவங்களெல்லாம் நான் பார்த்து பேசினேன். ஸ்டாலின் அதில் உறுதியாக இருந்தார். ஆனால் கடைசி ஒரு கட்டத்தில் கட்சி வசந்தகுமாரும் விஜயதரணியும் வந்து எங்கள் கூட்டணிக்கு ராமதாஸ் வாராருன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சேன் நம்ம ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டோம், ஏமாந்துட்டோமேன்னு நினச்சேன். அப்புறம் கனிமொழி அவங்கள போய் பார்த்து பேசும்போது அவங்க ஏன் கையில் இல்லைன்னு சொன்னாப்புல நான் சொன்னேன், நீங்கள் கேளுங்க, பசிப்பணி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. அப்போ முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. மோடியை புகழ்ந்துக்கிட்டு நாங்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி வர முடியுமா? அப்போ இவரை ஏன் எங்கள் கூட சேர்க்கணுன்னு கம்பல் பண்ணுங்கன்னு காங்கிரஸ் தலைமையிட்ட கேளுங்கிறத கனிமொழி அம்மையார் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அதே போல் சுனில் கனகூர் எனக்கு முழுமையாக இருந்தார். ஆனால் காங்கிரஸ் சைடை நான் கோட்டை விட்டுட்டேன். ஏன்னா காங்கிரஸ் மேலே நமக்கு மோடி சப்போர்ட்டில் அவங்க மேலே ஒரு தெரியுமில்ல அவங்களுக்கு, அவங்க நம்ம என்ன காங்கிரஸ் என்ன வீல வச்சுருக்கோம் அந்த பேரசைட்ஸை. அதனால் அந்த சைடு ராமதாஸுக்கு பலகீனத்தை நான் இன்ஃபார்ம் பண்ணலை. அப்போது கடைசி நிமிஷத்தில் அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை தள்ளிட்டு பாமக வந்துருமோங்கிற ஒரு இது உருவாயிடுச்சு. ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் ஸ்டாலினுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு தெரியுதில்ல. வசந்தகுமார் சொன்னார், விஜயதரணி சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே நான் இதாக இருந்தேன். அதை அந்த பாமகவுக்கு சரியாக செயல்பட்டவர் இவர் நல்ல விஷயந்தான் பாமகவுக்கு அவர் பண்ணார். என் நண்பர் தான் ஒருத்தர், அவர் பிராண்டிங்கில் ஒரு பெரிய ஆள், என் நண்பர் தான் பண்ணார். அப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுல தான் நான் தெளிவாக இருக்கிறேன். அவர் 214 கேண்டிடேட் போட்டு ஒரு பவன் கல்யாண் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அதோட கூடுதலோ குறவோ என்ன ஓட்டு எடுத்தாலும் நமக்கு அதில் பிரச்சனை இல்லை, மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. அது அப்புறம் அந்த ஓட்டு வந்து நாளைக்கு யாருக்கு பயன்படுங்கிறது எனக்கு தெரியும். அதனால எனக்கு அதுக்குள்ளே நான் வரல. இன்னைக்கு பலம் நிரூபிக்காத ஒருத்தர் அடையாள அரசியலுக்காக அவர் எடப்பாடி பக்கம் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போனால் நான் என்ன பார்க்குறேன்னா அதுக்குள்ள கொஸ்டின் தான் வைக்கிறேன். சிவாஜி பலம் நிரூபிக்காதவர் ஜானகிட்ட போய் என்னாச்சு? சிவாஜியும் 3000-4000 ஓட்டுன்னு பல இடங்களில் 50 சீட்டு வாங்கி காலி, ஜானகியும் இழுத்து விட்டுட்டாரு. அப்போ பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கூட்டணியில் சேர்க்குறாருன்னா அது அவரோட பலகீனம், பலம் நிரூபித்தவரோட பலகீனம். அது யாராக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் சீமானாக இருந்தாலும் சரி, அது பலகீனம் தான் கருதப்படும். அல்லது அண்ணாமலை என்டிஏ இருந்தாலும் அது பலகீனமான கருதப்படுங்கிறத நான் வெளியே சொல்கிறேன். அப்போ ஒரு அடையாள அரசியலுக்கு சீமான் 25 சீட்டு விஜய்க்கு கொடுக்கலாங்கிற என் கருத்தை முன் வைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி 12 சீட்டு கொடுக்கலாங்கிற கருத்தை முன் வைக்கிறேன். இவர் அண்ணாமலை 15 சீட்டு வரை கொடுக்கலாங்கிற கருத்தை முன் வைக்கிறேன். அது அந்த கட்சி பலத்தின் அடிப்படையில் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு அடையாள அரசியல் கொடுக்கலாங்கிற கருத்தை முன் வைக்கிறேன். தன்னிச்சையெல்லாம் நின்னா விஜய் 234 கேண்டிடேட் போடணும், அதுதான் என் விருப்பம். அதில் அவருக்கு பலகீனம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். 30 தொகுதியில் தான் அவங்க அன்னதானம் போட முடிஞ்சதுன்னா இல்லை 214க்கும் சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்கிறேன். அவர் இருக்குன்னு சேலஞ்ச் பண்ணி மாநாட்டில் போட்டுட்டாருன்னா ஐ வில் அப்ரிஷியேட் ஹிம். இப்போ புரிஞ்சுதுங்களா? நான் தெளிவாக களத்தில் இருந்து வரேன். நான் களத்தில் இருந்தவன். பொலிட்டிக்ஸில் என்னென்ன டெகால்ட்டி நடக்கும்னு எனக்கு தெரியும். அட்டுகள் மாதிரி நான் பேசக்கூடியவும் இல்லை. அட்டு கோச்சிங்க என்னத்தையும் தெரியாமல் பேசுவாங்க. அட்டு கோச்சிங்க நான் இதுவரை எங்கே ஃப்ளாப் பண்ணேன், எங்கே தப்பு பண்ணேன், பெரும்பாலும் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும். 1-2 நாம் தப்பாக போனதை வச்சு இந்த பின்னோட்டம் வரக்கூடிய உங்கள் துள்ளி குதிக்கிறாங்கன்னா அப்போ என்ன கண்டு எவ்வளோ மிரள்றாங்க, அச்சப்படுறாங்கிறது அது காரணம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் வழியில் 2026 தேர்தலில் ஐடென்டிஃபை த எனிமிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியை தான் நான் கிளியராக இருக்கிறேன். விஜய் வந்து சப்போஸ் இன்னொரு சிஎம் கேண்டிடேட் கிட்ட போனால் கூட அந்த இடத்துல ஐ வில் பி ஹாப்பி வித் விஜய். அவர் தனிச்சு 214 போட்டாலும் ஐ வில் பி ஹாப்பி வித் விஜய். அவர் எடப்பாடி பழனிசாமி போனால் சிவாயனசனுக்கு ஏற்பட்ட நிலைமை அரசியலால் சினிமாவும் பாதிக்கும், இமேஜும் போகுங்கிறதா அவருக்கு நான் என்னோட இது. இல்லை, இன்னொரு கேள்வியும் பரவலாக பேசப்பட்டு வருது. விஜய் கட்சியிலேயே வந்து அதிமுகவோட முக்கியமான உறுப்பினர்கள்லாம் போகிறாங்க. ஏன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் பையனுமே அந்த நியூஸ்லாம் வருது. அப்படி சூழலும் அமையுமான்னு கேட்குறேன்.
அதான் 30 தொகுதியில் தான் நீங்கள் உணவு போட்டுக்கிட்டு 234 சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி பொய்களை நீங்கள் சொல்லுவீங்க. விஜய் துணை முதல்வர் சீமானுக்கு டிக் அடித்த விஜய்னு குமுதா ரிப்போர்ட்டில் அந்த பிராண்டிங் ஆட்கள் ஒரு பொய் செய்தியை பச்சையாக பரப்புனாங்க. இன்னைக்கு தினமலர்லையும் பொய் செய்திகளை பரப்பியிருக்காங்க. அப்போ சீமான் இன்னைக்கு செந்தூரில் என்ன சொல்கிறாரு? நான் முதலமைச்சராகி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன், நான் முதலமைச்சராகி வண்ணார் நாவிதர் குயவர் இந்த சமூகங்களுக்கு சமூக நீதியை வழங்குவேன், போயர் ஒட்டர்களுக்கெல்லாம் நான் சமூக நீதியை வழங்குவேன்னு நான் முதலமைச்சருங்கிறதுல பேசுகிறாரு. இன்னைக்கு தனித்து போட்டிங்கிறத சொல்கிறாரு. எல்லா கட்சிகளையும் இது பண்ணுறாரு. என் தலைமையில் தம்பி வேணா வரலான்னு அவர் சொல்கிறாரு. அப்போது குமுதா ரிப்போர்ட்டில் கொடுத்தது பொய் செய்தி தானே. அப்போ அந்த பொய் செய்தி கொடுத்தது யார்? அதுக்கு பின்னணி யார்? இந்த மாதிரி பொய் செய்திகளையும் கப்சாக்களையும் நான் வந்து அடிக்கிறேன். இது நான் வந்து உண்மையின் பக்கம் நின்று அடிக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், 214 தொகுதியில் நீங்கள் வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடி ஏழைகளுக்கு அன்னதானம் போட்டிருந்தீங்கன்னா ஆதாரம் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் அதை பேசலை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, மோசடி பண்ணுறீங்க. 30 இடத்துல கொடுத்துக்கிட்டு 214 பொய் சொல்கிறீங்க. உங்களோட வேலையே இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எடப்பாடி கிட்ட கடைசியில் அவருக்கு பிரச்சார வலிமைக்காகவும் அவரோட சோஷியல் இதுக்கும் சில சீட்டு வாங்கிட்டு போயிடுவாரோ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, சந்தேகம் வருது. அப்போ நான் அதை அலர்ட் பண்ணி நான் அலர்ட்டாக இருக்கிறேனே தவிர விஜய் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய், திஸ் இஸ் மை ஸ்டாண்ட் தெள்ள தெளிவாக விஜயும் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். இந்த திசையில் தான் நான் பயணிக்கிறேன். ஒரே நேரத்தில் ஒரு எதிரிக்கு மேலே இருந்தால் நம்ம டைவெர்ட் ஆயிரம்னு சத்திரியன் குருமூர்த்தி சொன்ன கருத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இல்லை, மிதுன் அவர் எடப்பாடி பழனிசாமி அவரது மகன் தான் முழுக்க முழுக்க வந்து அந்த அரசியல் நகர்வுக்கு எடப்பாடி பின்னாடி இருந்து செயல்படுறாரு சார். தமிழகம் தெரியும், தமிழகத்திலும் அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கும் உண்மை தெரியும். இல்லை, அது வெளியிலேயே தெரிய வரலையே. இப்போ திமுக என் பதில் அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு அந்த உண்மை தெரியும். முழுக்க முழுக்க அவர் தான் இருக்கிறாருங்கிறீங்க. அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு உண்மை தெரியும். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.